தமிழ்நாட்டின் 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் லட்சத்தீவுகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகளால் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி, பேரையூர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் 20க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் நிரம்பி வழிந்தன. இதனால் பாலாஜி நகரில் உள்ள சுமார் 30 குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் அப்பகுதி மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். கல்லுப்பட்டி கண்மாயின் மதகுகள் அடுத்தடுத்து திறக்கப்பட்டதால் அதனை ஒட்டிய குடியிருப்பு வாசிகள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்று வட்டாரத்திலும் கனமழை பெய்தது. இதனால் காக்கில் சிக்கையன்பட்டி கிராமத்தில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. மழை நீருடன் கழிவுநீரும் கலந்ததால் அதனை உடனடியாக வெளியேற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாக்கடை எங்க ஊர்ல அடைச்சு சாக்கடை தண்ணி கழிவு எல்லாம் வீட்டுக்குள்ள போகுது. குழந்தைகள்லாம் வச்சிருக்கோம் சொல்லி நாங்க 3 வருஷமா கோரிக்கை பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்குமே பஞ்சாயத்து போர்டோ, செயலாளர், நெடுஞ்சாலைத்துறை எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கம்ப்ளைண்ட் எடுத்து வச்சாச்சு. யாருமே எந்த ஸ்டெப் எடுக்கல. வர்றாங்க, அப்பப்பைக்கு பாக்குறாங்க, அந்த டைமிங் போயிடாங்க. இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ணதும் இல்ல, செய்யவும் இல்ல. இப்போ 1 ஹவருக்கு முன்னாடி 2 ஹவர் மழை பெஞ்சதுக்கு வீட்டுக்குள்ள ஃபுல்லா முட்டி அளவு தண்ணி. விஓக்கு பேரூராட்சி எல்லாத்துக்கும் போன் போட்டோம். வாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது மாற்று இடம் எடுத்து கொடுங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். யாருமே எதுவுமே பண்ணிக்கல. இப்ப வரைக்கும் யாருமே வரல. பொதுமக்களின் போராட்டத்தால் திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்று வட்டாரத்திலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. குறிப்பாக 7 ரோடு சந்திப்பு, அண்ணா சாலை, நாயுடுபுரம், மூஞ்சிக்கல், அனந்தகிரி, பூம்பாறை, மன்னவனூர், கவுஞ்சி உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிவை காண முடிந்தது. இந்நிலையில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் நாளை கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தூத்துக்குடியில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் லட்சுமிமதி வலியுறுத்தியுள்ளார். மின்சாதன பொருட்களை கவனமாக கையாளுமாறு கூறியுள்ள ஆட்சியர், கலியாவூர் முதல் புன்னக்காயல் வரை தாமிரபரணி ஆற்றங்கரையோர கிராமங்களில் வசிக்கும் மக்கள் நீர்நிலைகளில் இறங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் அதிகபட்சமாக மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையிலான ரயில் பாதை சீரமைக்கப்பட்ட நிலையில் இன்று ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது. கடந்த மாதம் 17ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் கொட்டிய பெருமழையால் தாத்தான்குளம் ரயில் பாதை முற்றிலுமாக சேதமடைந்தது. இதனால் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையிலான ரயில் சேவை முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் தாத்தான்குளம் ரயில் பாதை சீரமைக்கப்பட்டதாகவும் இன்று சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.